Hi friends, welcome to Do Food channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கேஷ்யூ கஸ்டர்ட் ட்ரிங்க் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்திங்க. முக்கியமாக கிட்ஸுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ வாங்க இந்த கேஷ்யூ கஸ்டர்ட் ட்ரிங்க் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ வாங்க இந்த சூப்பரான ட்ரிங்க் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு 15 முந்திரி பருப்பை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் இது நல்லா ஊற விடுங்க. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இது எல்லாத்தையும் ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் மாற்றி எடுத்ததுக்கப்புறம் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். காய்க்காத பாலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கட்டி எதுவும் இருக்கக்கூடாது, அந்த மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. இப்போது இது கூட ஒரு ஃப்ளேவருக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக ஏலக்காய் தூள் கூட சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 500 ml பால் சேர்த்துக்கோங்க. ஃப்ளேமை நல்லா ஹையில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. சுகர் சேர்த்துடலாம். நான் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த கஸ்டர்ட் மிக்சர் இதில் சேர்த்துடலாம். இதுக்கப்புறம் ஃப்ளேமை நல்லா லோக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இது நல்லா கலந்து விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா டக்குன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட்டியாக மாறிடும் அந்த மிக்சர். இப்போ இது கூட நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த கேஷ்யூ நட் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்படி எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா கலந்து விடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மிக்சரை நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் வேற ஒரு பாத்திரத்துக்கு இந்த மாதிரி மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 15 நிமிஷம் நல்லா ஆற விட்டுட்டு ஃப்ரீசரில் ஒரு 2 hours வச்சிடுங்க. அப்போ தான் இந்த மிக்சர் இன்னும் நல்லா கட்டியாக மாறும். இப்போ 2 hours ஆயாச்சு. பாருங்கள், அந்த மிக்சர் நல்லா கட்டியாக மாறி இருக்குது. இதை இப்போ நம்ம அரைச்செடுக்கணும். நான் மொத்தமாக சேர்க்கல, 2 போர்ஷன் அரைச்செடுக்க போகிறேன். ஸோ கொஞ்சமாக ஃபஸ்ட்டு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அது கூட கொஞ்சமாக ஐஸ் க்யூப் சேர்த்துக்க போகிறேன். ஐஸ் க்யூப் சேர்த்து அரைச்சிக்கிட்டால் நல்லா க்ரீமியாக கிடைக்கும், அதுக்காக தான். இதை இப்போ அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். இதே மாதிரி 2வது போர்ஷனையும் அரைச்சி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. சூப்பராக கிடச்சிருக்கு. இதை நம்ம இப்போது சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸில் தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ கேஷ்யூ கஸ்டர்ட் ட்ரிங்கை சேர்த்துடலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு சில்னஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்துக்க வேண்டாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எம்மியான கேஷ்யூ கஸ்டர்ட் ட்ரிங்க் ரெடி ஆயாச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.